எஸ்டிபிஐ கட்சி சார்பில் நெமிலியில் சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி. மாநில பொதுச் செயலாளர் பங்கேற்பு. ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் நெமிலி நகரம் சார்பில் ஒருங்கிணைந்த சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நெமிலியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நகர தலைவர் ரஹமதுல்லா தலைமை வகித்தார். நகர செயலாளர் அப்பாஸ் வரவேற்றார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கே கரீம் பங்கேற்று பேசியதாவது, எப்போதும் நாம் ஒற்றுமையாக இருப்போம் என்றார். நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட தலைவர் காஜா மொய்தீன் மற்றும் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் பாஸ்டர் மோசஸ் பிரேம்குமார், இமாம் உமர், நெமிலி பொன்னியம்மன் கோவில் அர்ச்சகர் கோவிந்தன், நெமிலி மாணவரணி செயலாளர் முருகன், தேமுதிக நிர்வாகிகள், நெமிலி வணிகர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியின் நகர கிளை நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நோன்பு கஞ்சி மற்றும் பழங்கள், குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. வருகை தந்திருக்கக்கூடிய பொன்னியம்மன் ஆலய அர்ச்சகர் நெமிலி கோவிந்தன் அவர்களே, இந்த நோன்பு என்பது தவறுகளை களைவதற்காக, தவறுகளை மனிதருக்கு எடுப்பதற்காகத்தான், இந்த இறையச்சத்தை கொண்டுவதற்காகத்தான் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு என்று திருக்குறான் சொல்லுது. பொதுவாகவே இஸ்லாமில் என்ன சொல்றாங்க, நீங்கள் மனித சமுதாயத்துக்காக சேவை செய்யணும்னு சொல்றாங்க. மனித சமுதாயம் என்று சொன்னால் யார் என்றால், உன்னுடைய மனைவி மனித சமுதாயம் தான், உன்னுடைய பிள்ளைகள் மனித சமுதாயம் தான், உன்னுடைய பெற்றோர்கள் மனித சமுதாயம் தான், உங்களுடைய அண்டை வீட்டார் மனித சமுதாயம் தான். இந்த நாட்டில் இந்த தேசத்தில் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவர்களுக்காக உதவி செய்வது மனித சமுதாயத்தில் ஒரு விஷயமாக சொல்றாங்க. துடைத்து எரிந்து நாம வெற்றி பெற வேண்டிய தேவை இந்த தேசத்தில் இருக்கு என்பதை இங்க வந்திருக்கக்கூடிய அனைவரும் புரிந்து கொள்ளணும். நாம் எல்லாம் ஒருபோதும் ஒரு தாய் பிள்ளைகள் தான். உங்களுக்கு பேர் வேறையா இருக்கலாம், எனக்கு பேர் வேறையா இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னுடைய மாமன், நான் உன்னுடைய மச்சான் அல்லது அண்ணன் தம்பிக்காக நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்பானவர்களே, இருக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் நாம் ஒற்றுமையோடு நின்று களமாற வேண்டிய தேவை இருக்கு. களமாறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பானவர்களே, இஸ்லாம்